ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு எங்கள் நிலத்துல இருக்க அவரைக்கொடியிலிருந்து அவரைக்காய் தாங்க பறிக்க போகிறோம். பார்க்க கொடி என்னமோ சின்னதாக தாங்க இருந்தது. எட்ட இருந்து பார்த்தா கொஞ்சம் போல தான் காய் இருக்குன்னு தான் நினச்சோம். ஆனால் பறிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ காய் வச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா கொடிக்கு உள்ள நிறைய காய்கள் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பூவும் இருக்குது. இதுக்கு அப்புறம் வர நாள்லேயும் நிறைய காய் வைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பட்டை பட்டையாக காய்ச்சி இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ கிட்ட அவரைக்காய் வந்து பறித்து கொண்டு வந்தோங்க. இவ்வளவும் நம்ம கொடியிலேருந்து பறித்து கொண்டு வந்த அவரைக்காய் தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோவையும் கண்டிப்பாக நம்ம ஒரு வீட்டுக்கே வந்து சமைச்சு சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அரை அரை கிலோ இருக்கிற மாதிரி கவரில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லார் வீட்டுக்குமே வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 1 கிலோ கிட்ட நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். குத்து மதிப்பாக, அதாவது வெயிட்டு போடல, அப்படியே குத்து மதிப்பாக அள்ளி போட்டு அம்மா வந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் கொடுத்துட்டு வந்தாங்க. சும்மாலாம் கொடுக்கலிங்க, காசுக்கு தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பயிர் வைக்கிறோன்னும் போது அதை நம்ம சும்மா கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால் இது வந்து அம்மா வந்து இப்போ ஒரு 30 ரூபா அப்படின்னு விற்கிறாங்கன்னா, அம்மா ஒரு 20 ரூபாய்க்கு வந்து இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 1லேருந்து 2 நாளில் மறுபடியும் அவரைக்காய் வந்து எல்லாமே காய்ச்சிரும். அதையும் நம்ம பறிக்கணும். அடுத்தடுத்து 2 நாளைக்கு ஒரு முறை இவ்வளோ அவரைக்காய் வந்து காய்க்கும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சும்மா ஒரு நிலத்துல தேவையில்லாத ஒரு இடத்துல போட்ட ஒரு கொடி தான் நமக்கு இவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இவ்வளோ காயும் காய்ச்சி கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரி விவசாயம், கிராமம் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.